இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வலதுசாரி அண்ட் இடதுசாரி. வலதுசாரி அண்ட் இடதுசாரினா ரைட் விங் அண்ட் லெஃப்ட் விங். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வலதுசாரி இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ராஜா ராணி காலத்தில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ராஜா ராணியோட அரசு வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராணி சப்போர்ட் பண்ணுற பீப்புள் வந்து உட்காந்துருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நார்மல் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுற பீப்புள் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வலதுசாரி பார்த்திங்கன்னா அவங்க ராஜ குடும்பத்தை வந்து திரும்பி வந்து எப்பயுமே ஆதரிச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க தான் இருக்கணும், அவங்க தான் ஆட்சி நடத்தணும்னு, மீன்ஸ் பாரம்பரியமாக அவங்க தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இடதுசாரியில் வந்து சாமானிய மக்கள் வந்து ஆட்சி செய்யணும், அவங்களோட எல்லா தனிப்பட்ட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வலதுசாரி அண்ட் இடதுசாரின்னு வந்தது. இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் நான் வந்து இந்த பாலிட்டிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறேன். அது எப்படி இன்வால்வ் ஆகிறேன்னா, தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் எப்போது பாலிட்டிக்ஸில் வந்தாரோ அப்போருந்து நான் வந்து கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறேன். தேங்க்யூ.